Hi all, welcome to channel. இன்னைக்கு வந்து நம்ம Black Forest கேக்குக்கு ஒரு half cup curd-க்கு half cup oil எடுத்துருக்கோம். இது கூட ஒரு 5 drops vanilla essence. அதுக்கு அப்புறமா ஒரு 4-5 சொட்டு lemon. வினிகர் இருந்தாலும் ஒரு அரை டீஸ்பூன் இதுல சேர்த்துக்கலாம். சோ இத நல்லா mix பண்ணி விடணும். சோ இந்த அளவுக்கு mix பண்ணிட்டதுக்கு அப்புறமா மைதா ஒரு கப் எடுத்துக்கோங்க. அது கூட half cup அளவுக்கு sugar எடுத்துக்கோங்க. ஒரு 2 tablespoon அளவுக்கு cocoa powder. இது கூட ஒரு pinch salt. சோ எல்லாத்தையும் நம்ம சரிச்சு எடுத்துக்கலாம். சோ இது eggless black forest cake first நான் ட்ரை பண்ணது. ரொம்ப சூப்பரா வந்துச்சு. சோ இப்போ wet ingredients ஓட நம்ம ஆட் பண்ண போறோம். கொஞ்சமா சேர்த்து இத நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா திக்கா இருக்கு. அதனால இது வந்து கொஞ்சம் half cup அளவுக்கு ஒரு லேசா சூடு பண்ணின ஒரு பால். அது கூட கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துட்டேன். இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம வந்து இது அந்த மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சோ அந்த வெண்ணெயோட வாசனை அந்த பால் வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சோ இப்போ இந்த மாதிரி நம்ம கேக் டின்னை வந்து இந்த மாதிரி நம்ம ஆயில் போட்டு நல்லா grease பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேல ஒரு பட்டர் பேப்பர் இல்லனா கொஞ்சம் மாவு போட்டு மைதா மாவு அத போட்டு நல்லா தட்டி விட்டுட்டா கேக் நல்லா ஒட்டாம வரும். சோ இப்போ வந்து கேக் பேட்டர் வந்து நம்ம வந்து ஊத்திடலாம். இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. சோ அதுல மேல ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தா அது ரிமூவ் ஆயிடும். சோ இப்போ வந்து கடாயை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஒரு 45 நிமிஷம் ஆகும். இது 45 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு பாத்தீங்கன்னா ஒட்டாம வரணும். சோ நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு. இது கம்ப்ளீட்டா கூல் ஆகட்டும். சோ இப்போ மெல்லமா எடுத்துடலாம். சோ பட்டர் பேப்பரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சோ கேக் கம்ப்ளீட்டா ஆறணும். அது வரைக்கும் நம்மளால வந்து பொறுத்துக்கவே முடியாது. சோ ஆனா கம்ப்ளீட்டா ஆறனாதான் அது வந்து உடையாம கேக் வந்து நமக்கு வரும். சோ லேதா மேல இருக்கத நான் எடுத்துறேன். நல்லா சாஃப்ட்டா இருக்கு கேக். சோ இப்படி பிடிச்சிட்டு ஒரு 2 லேயரா இத பண்ண போறோம். சோ Black Forest குள்ள நம்ம அந்த க்ரீம்லாம் வைக்கறோம்ல. சோ அதுக்காக இத வந்து ரெண்டா இத கட் பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்ட்டா இருக்கறனால பிரேக் ஆயிடும் அப்படி நினைச்சு மெதுவா அத கட் பண்ணினேன். சோ இது கூட sugar syrup. சோ இதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு sugar போட்டுட்டு ஒரு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆன உடனே கொஞ்சம் செர்ரிஸ் அப்படியே போட்டுட்டு எடுத்துட வேண்டியதுதான். சோ நம்ம வந்து whipping cream வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ணேன். இதுக்கு அமுல் whipping cream தான் நான் யூஸ் பண்ணினேன். சோ இத மிக்ஸில போட்டு நல்லா வந்து அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கா வந்துரும். சோ அத நம்ம வந்து இது மேல எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மேல வந்து இந்த செர்ரிஸ் வந்து போட்டாச்சு. சோ இது கொஞ்சமா அந்த cream அப்ளை பண்ணிக்கலாம். இது மேல இன்னொரு லேயரும் வச்சு அப்படியே இத வந்து ஃபுல்லா அந்த cream அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. இந்த சைட்ஸ்லாமும் நல்லா தேய்ச்சு விடலாம். இப்போ கரெக்ட்டா அந்த ஷேப்க்கு வந்து நம்ம கொண்டு வந்துடணும். அதுக்காக கொஞ்சம் பொறுமையா பண்ண வேண்டியது இருக்கும் இந்த ஸ்டெப். சோ இப்போ அடுத்து நம்ம மேல வந்து போடுறதுக்கு இந்த சாக்லேட்ஸ் கொஞ்சம் வந்து திருவி எடுத்துக்கலாம். சோ இது நான் வந்து டார்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணேன். நம்ம டெய்ரி மில்க் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்ரி மில்க் அமுல் சாக்லேட் எது வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஒரு நல்ல ஒரு டிசைன் போடலாம் அப்படினு ட்ரை பண்ணேன். பட் வந்து எனக்கு வரல. சோ அந்த cream வந்து நல்லா அப்படியே இதுவா அந்த தண்ணியா இருந்ததனால அது கரெக்ட்டா அந்த டிசைன் வரல. சோ அப்படியே வந்து அந்த ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி டிசைன் மாதிரி போட்டேன். சோ அதுவும் பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ மேலே அப்படியே அந்த சாக்லேட்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி
விட்டுட்டு சைட்ஸ்லாம் கூட அந்த சாக்லேட்ஸ் அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஊட்டிட்டு மேலே அந்த செர்ரிஸை வச்சாச்சு. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த கீழே அந்த பிளேட்ஸில் இருக்கிற அந்த இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுலாம். ஸோ நான் இது வந்து என்னோடய பர்த்டேக்கு நான் ரெடி பண்ண கேக். ஸோ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணினோன்னா நல்லாயிருக்கும், அந்த ஜூஸியாக நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், மிச்சம் இருக்க செரிஸ்லாம் அப்படியே சைஸ்லலாம் அப்படி வந்து ஊட்டிட்டேன். ரியலி நான் பண்ணிட்ட போது அதை டேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு பேக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய ட்ரை பண்ணிங்க. ஃபஸ்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ட்ரை பண்ணது. ஸோ நினச்சதை விட ரொம்ப அந்த பேக்கிங் நல்லா வரும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கேக் கட் பண்ணேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த பிளாஸ்டிக் நைஃப் ஈஸியாக கட் பண்ண முடியுது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நான் என்னோட பர்த்டே ஜாலியாக அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணேன். ஸோ நீங்களும் வீட்லேயே வந்து இருக்கிற நம்ம கிட்ட எல்லாமே இருக்கிற பொருள் அதை வச்சு ஒரு சூப்பராக கேக் பண்ணி நம்மளுடைய குட் டேவை இன்னும் ஒரு சூப்பர் டேவாக மாற்ற முடியும். ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.